திருச்சிற்றம்பலம். இன்னாருடைய சிவனை போற்றி, இன்னாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, நவம்பர் மாத பலன் குறித்த பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நவம்பர் மாதத்துல இன்ன கிரகங்கள் மாறுறாங்க, என்ன யோகத்தில் இருக்கின்றார்கள் அப்படிங்கறத பார்க்கலாம். குரு பகவான் கடகத்துல உச்சமா இருக்கார். 11ஆம் தேதி பாத்துட்டீங்கன்னா வக்கரகிரி அடைகிறார். ஒரு சில ஜாதகத்துக்கு குரு உச்சமானால் யோகம், ஒரு சில ஜாதகத்துக்கு குரு உச்சமாகி வக்ரம் பெற்றால் யோகம். சனி பகவான் பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார். அடுத்தது சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் இருவரும் சேர்ந்து, சுக்கிரன் மூல திரிகோண வீட்டுல இருக்கார். சூரியன் நீசமானாலும் சுக்கிரனோட சேர்ந்து நீசபங்க ராஜயோகத்தை பெறப்போகுது. அதே போல சுக்கிரனும் புதனும் சேர்ந்து லட்சுமி நாராயண யோகத்தை தரப்போறாங்க. சூரியன் 16ஆம் தேதிக்கு மேல செவ்வாயினுடைய வீடாக இருக்கக்கூடிய விருச்சிகத்துக்கு வரார். அதே போல பாத்தீங்கன்னா சுக்கிரன் 26ஆம் தேதி அதே வீட்டுக்கு வரார். இயற்கையாகவே செவ்வாய் அதே வீட்டிலே ஆட்சி பலம் பெற்று பலமா இருக்கார். குருவினுடைய பார்வையில செவ்வாயும் அதே போல 16ஆம் தேதிக்கு மேல சூரியனும் வரப்போகிறார். இந்த சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து மகா யோகம்னு சொல்லுவோம். அதே போல குரு பார்வையில் இருக்கும்போது பெரிய லெவல்ல அரசியல் அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகுது. அதே போல சுக்கிரன் புதன் சேர்க்கை அப்படிங்கிறது லட்சுமி நாராயண யோகத்தை, பண பலம் இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். இது இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா லட்சுமி நாராயண யோகம் அப்படிங்கிறது இந்த மாதம் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே இருக்கும். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா நல்ல செழிப்பை கொடுக்கக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லலாம். உங்க ஜாதகத்துல அந்த யோகங்கள் இருந்தா மிகப்பெரிய பாக்கியவாதிகள் அப்படிங்கிறதா உண்மை. இந்த மாசம் இது போல நிறைய யோகங்கள் உங்களுடைய ராசிக்கும் தனிப்பட்ட முறையில வேலைகள் செய்யும். அது என்னென்ன அப்படிங்கிறது நம்ம முழுமையாக பார்க்கலாம். மகர ராசிக்கு உண்டான நவம்பர் மாத பலனை பத்தி பார்க்கலாம். மகர ராசி அதிபதி சனி பகவான் வக்கரத்துல இருக்கார். இந்த மாசம் 28ஆம் தேதி வக்கர நிவர்த்தி ஆக போகிறார். சந்தோஷமா இருக்கலாம். உங்களுக்கு இருந்த வந்த பிரச்சனை எல்லாம் குறைய போகும். தேவையில்லாத மன உளைச்சல், கோபம், பிடிவாதம் இதெல்லாம் கொஞ்சம் குறையும். இந்த டைம்ல ரொம்ப மைண்ட் ரொம்ப பாத்துட்டீங்கன்னா ரொம்ப டிப்ரெஷன்லயோ அல்லது ரொம்ப அதீத யோசனைகள் மூலமாக உடல் வலியோ ஏதோ இருந்துகிட்டே இருக்கும் இந்த டைம்ல. சோ எல்லாமே குறைய போகுது. ஜாதகத்துல சனி வக்கரமாக இருந்தாலும் வக்கரம் இல்லைனாலும் 28ஆம் தேதிக்கு மேல மகரத்துக்கு ஓரளவு நன்மைகளை கொடுக்கும். பொருளாதாரம், பண வரவு இதெல்லாம் கொஞ்சம் சிறப்பா இருக்க போகுது. எதிர்பார்த்த பணம் லாபங்கள் கொட்ட போகுது அப்படிங்கிற அமைப்பு. ஏன்னா குரு பகவான் 3/12ஆம் அதிபதி ஆனாலும் உங்களுக்கு 11ஆம் தேதிக்கு மேல வக்ரம் ஆகிறார். அப்ப உச்சம் பெற்ற கிரகம் மகரத்துக்கு வக்ரகிரி ஆனாலும் யோகத்தை கொடுக்கும், நன்மைகளை கொடுக்கும். எப்படி பண வரவு, உங்க முயற்சிகள் கைகூடி வர்றது, வெளியூர் வெளிநாடு பயணங்கள் இதெல்லாம் சிறப்பா இருக்க போகுது. நல்ல தூக்கம் வரப்போகுது, நிம்மதி கிடைக்க போகுது. இந்த அமைப்பு எல்லாமே உண்டு. அதே போல பாத்தீங்கன்னா 4 மற்றும் 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அவர் நல்லாவே இருக்கார். லாபஸ்தானத்திலே சுகஸ்தானம் அருமையா இருக்குது. மனசு நிம்மதியாக போகுது, நோய் விலக போகுது, ஆரோக்கியம் சிறப்பா இருக்க போகுது, லாபங்கள் அதிகமாக போகுது. எதிர்பார்த்த பண வரவு நிச்சயமா உண்டு. எதிர்பார்த்த பணம் எதிர்பார்த்த நேரங்களும் நிச்சயமா கிடைக்கிறதுக்கும் அதீத வாய்ப்புகள் உண்டு. மகரத்துக்கு எப்படியும் செல்வ வளம் அப்படிங்கிறது நிச்சயமா உண்டு இந்த மாசம். அடுத்தது பாத்தீங்கன்னா சுக்கிரன் அவரும் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5 மற்றும் 10ஆம் அதிபதி 10ஆம் வீட்டிலேயே இருக்கார். 5 குடையவரும் 10 குடையவரும் 10ஆம் வீட்டிலேயே இருக்கிறது தொழில் வளர்ச்சி உண்டு. தொழிலில் நல்ல லாபங்கள் கிடைக்க போகுது. எப்படி பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கு. முழுக்க முழுக்க குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ண போறீங்க. உங்க தொழில கூட குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பீங்க, அது உங்க தொழில கூட குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு. இதெல்லாம் இந்த மாசம் பயன்படுத்திக் கொள்ளுங்க, நல்லா இருக்கும். அடுத்தது புதனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 6 மற்றும் 9ஆம் அதிபதியாகி உங்களுடைய ராசிக்கு 10ல இருக்கார். முழுக்க முழுக்க 6 கூட 10ல இருந்து தொழில் நல்லா இருக்க போகுதுன்னு அர்த்தம். வேலை வாய்ப்புகள் இந்த எதிர்பார்த்தபடி கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். அப்போ 9 கூட 10ல இருக்கு அப்படின்னா கடன் அடைவதற்கான ஒரு வாய்ப்புகள், அது யாரு மூலமா அடையுமோ அப்பா மூலமாக, அப்பா கிட்ட உதவி கேட்டே கிடைக்கும். தர்ம கர்மாதிபதி யோகம் வேலை செய்யுது மகர ராசி. அப்ப தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிறது தந்தை மூலமாக தந்தை சொத்துக்கள் கிடைக்கிறது, தந்தை கிட்ட ஏதாவது ஒரு உதவிகள் கிடைப்பது, கோவில் கட்டுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் கிடைப்பது, உங்களுடைய அதாவது முற்பிரிவினுடைய நல்ல கர்ம வினைகள் எல்லாமே இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு செயல்படுத்த போகுது அப்படிங்கிறது அமைப்பு. நல்ல கர்மா பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாசம் உங்களுக்கு நல்ல நிலை அப்படிங்கிறது நிச்சயமா உண்டு. மகரத்துக்கு அக்டோபர் மாசம் அருமையான மாசமா இருக்கு. அது எந்த மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. சனி வக்கரமா இருக்குதா, சனி வக்கரமா இல்லையான்னு மட்டும் உங்க ஜாதகத்துல பாத்துக்கோங்க. வக்கரமா இருந்துச்சுன்னா கொஞ்சம் பொறுமையா கொண்டு போங்க என்னென்ன ஸ்டெப் பண்றீங்க அப்படிங்கிறது. ஏன்னா கடைசி எண்டிங் ஆக போகுது இல்லையா, அதனால கொஞ்சம் பொறுமையை கொண்டு போங்க. இருப்பினும் குருவினுடைய பார்வை ராசிக்கு மேல இருக்கிறதுனால குரு பார்வை கோடி நன்மை, குரு பார்வை சகல தோஷங்களும் நிவர்த்தி அப்படிங்கிற அமைப்பு. எப்பேற்பட்ட பிரச்சனையா வந்தாலும் சமாளித்து மேல வந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த மகர ராசிக்கு இந்த மாதம் முழுமையாக உண்டு. தைரியத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவானும் உச்சம், தைரிய கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயும் ஆட்சி. அப்போ
இத்தனை நாள் நீங்க பட்ட கஷ்டம் இதெல்லாம் ஒரு அனுபவமாக எடுத்துட்டு தைரியமாக எழுந்து வந்து மீண்டும் ஜெயிப்பீங்க அப்படிங்கறது அமைப்பு. அது இந்த மாசத்துல இருந்தே உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறது மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. ஜாதகம் சூப்பரா இந்த மாசம் ஒர்க் அவுட் ஆக போது. தசாபுத்திகளும் கிரகங்களும் நல்லா இருந்துட்டா நான் சொல்வதை விட இனிமே நல்ல நல்ல பலன்கள் எல்லாமே அதிகமாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. நன்றி. மீண்டும் நல்ல பதில சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ அர்சும திருவிழி சரணம்.